திரும்பி வந்த சேதுவுக்கு நல்லாவே இங்கே ஏற்றி விடுறாங்க ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே. சரி இப்படிலாம் நாங்கள் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க. நாங்கள் அழகரை இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும்னு மட்டும்தான் நினச்சோம். ஈனாட்டியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டோம். திங்கம் கலக்கமாக காலையில் 10 மணிக்கு இங்கே அழகர் இறந்துருவான், அழகரை தூக்கிட்டு வந்துடலாம். அப்படியே நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இங்கே மீனாட்சியை கொடுத்துருவீங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு தான்ப்பா வந்தோம். ஆனால் இப்படி நடக்கும்னு நினச்சி பார்க்கல. ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணலாமா? ஒரு 2 நாளைக்கு குழந்தை இல்லாமல் தனியாக இருந்தால் தான் என்ன? அப்படியெல்லாம் கூட அவளால் இருக்க முடியாதா? உடனே ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே வந்து மீட்டிங் ஹாலில் உன்னை வந்து பார்த்து உங்ககிட்ட இருக்க அந்த மீனாட்சியை தூக்கிட்டு வர அளவுக்கு அப்படி என்னப்பா அவசியம் இருக்குது? அப்படி என்னப்பா அவளுக்கு தேவை இருக்குது? அவள் பண்ணது கொஞ்சம் கூட மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயந்தான். அதை நாங்கள் இப்போ வரையும் ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் உனக்கு அந்த இடத்துல எவ்வளோ அவமானமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இதை கேட்டுட்ருக்க சேதுவும் ஆமாதான், உண்மைதான் சின்னம்மா, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். அப்பா வேணா இந்த விஷயத்தில் தமிழ்ச்செல்வி பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவையை அசிங்கப்படுத்தினதை அவமானப்படுத்தினது என்னால் மறக்க முடியாதுன்னு செய்து சொல்கிறாங்க. ஆமாய்யா சேது, இந்த கோவம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். தமிழ்ச்செல்வி தான் ஒரு குழந்தைக்காக அவ்வளோ தூரம் வந்தால அவகிட்டேருந்து 2 குழந்தைய நீயே வாங்கி வளர்த்துக்கோ. 2 பிள்ளைங்க உன்னோட குழந்தை தானே, ஏன் உங்ககிட்ட வளர்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இதை கேட்ட எங்கள் சேதுவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேது, நாங்கள் பண்ணதை தப்புனா எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சின்னம்மா, நீங்கள் பண்ணது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சேது சொல்லிட்டு இங்கே உள்ளே போங்க. என்னம்மா இது சேது, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி கிளிப்புள்ள சொல்கிற மாதிரி நம்ம சொன்னாலும் அதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிறானேன்னு சொல்ல சேது அந்த அளவுக்கு நம்ம ஆக்கி வச்சுருக்கோண்டே. சரி, இனி நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்சை மட்டும்தான் கேட்பான். நம்ம பேச்சை மீறி அவனால் வேறு எதையுமே செய்ய முடியாது, செய்யவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் செய்கிறாங்க. இதை சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி இங்கே வந்துட்டு சேது உள்ளே போயிட்டு ரூம்குள்ளே இருக்கும்போதே அவங்களுக்கு தமிழ்ச்செல்வி மேலே இருக்க கோவம் மட்டும்தான் முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்கவும் சேது இங்கே ஈஸ்வரி சித்ராவும் தான் நினச்ச மாதிரி சேதுவுக்கு அப்பப்போ தமிழ்ச்செல்வியை பற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்க்கவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட பேசவும் செய்கிறாங்க. உனக்கு எவ்வளோ திபுர தைரியமும் இருந்திருந்தா அங்கே மீட்டிங் ஹால்குள்ளே வந்து என்கிட்ட இருக்க மீனாட்சி நீ வாங்கிட்டு வருவேன். அந்த விஷயத்தை அங்கே தான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. குழந்தையை கொடுத்தான், குழந்தைய வாங்கிட்டு நீ வந்திருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசி நம்ம குடும்ப பிரச்சனையை மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டல நீ அப்படின்னு சொல்ல குழந்தைய உங்கள் கூட தான் தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லையே. குழந்தை உங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னு தெரிஞ்சும் குழந்தைய தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் துளி கூட இல்லை. வீட்டில் இருக்கவங்க குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்களா? இல்லை குழந்தைய இவ்வளோ தூரம் கார்லேயே கூட்டிகிட்டு போயிருக்கீங்களே, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? சரி, அதெல்லாம் விடுங்க. நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் நான் குழந்தையும் நீங்கள் தூக்கிட்டு போகணுன்னு போனால் எதுவும் பேசாமல் இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்தோம், குழந்தை கொண்டு வந்து ஒப்படைக்கல. சரி, அதையும் விடுங்க. ஏதோ வேலை இருக்குன்னு நினச்சி நானும் விட்டுட்டு போனேன். ஆனால் உங்கள் சின்னம்மா பண்ண வேலைக்கு நான் அமைதியாக இருக்கணுமா? அவங்க என்கிட்டே சவால் விடுவாங்க. 2 குழந்தைய விட்டு நீ இருக்க தான் போகிறேன்னு என்கிட்ட சவால் விடும்போது நானும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட்ட நாங்கள் குனிஞ்சு போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது ஏய், அவங்க சொன்னதில் என்னடி தப்பு இருக்கேன்? அவங்க என்ன சொல்கிறது? இப்போ நானே சொல்கிறேன், என்னோட 2 குழந்தைகளும் நீ என்கிட்ட தான் இருப்பாங்க. உன்னால் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சா பார்த்துக்கோடி. 2 குழந்தைங்களும் எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு செய்து சொல்லும்போது வெக்கமா இல்லை, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை? ஒரு குழந்தைய உங்ககிட்ட விட்டு வச்சதே பெரிய விஷயம் நினச்சிட்ருக்கேன். இதில் 2 குழந்தைய வேற என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனால் இந்த தமிழ்ச்செல்வி அடங்கிடுவான், அமைதியாகிடுவான்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒரு நாள் நடக்கவே நடக்காது. எப்படி என்னை மீறி என் குழந்தைய என்கிட்ட இருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு பார்க்குறேன். அதே சமயத்தில் 2 குழந்தையும் உங்ககிட்ட தான் இருக்கணும் நீங்கள் என்கிட்ட சவால் விடுறீங்களே. இப்போ விடுறேன் நான் சவால். 2 குழந்தையும் என்கிட்ட தான் இருப்பாங்க. இனி ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைய பார்க்க முடியாமல் நீ திடிச்சு போய் தான் நிற்ப. அது நடக்கும், நடக்க வைப்ப இந்த தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவாலை பேசிட்டு போகிற அதே சமயத்தில் திரும்பி பார்த்து நீ ஒரு எம்எல்ஏன்னு வெளியில் சொல்லிக்காத, அது உனக்கு தான் அசிங்கம். ஏன்னா சொந்த புத்தி கொஞ்சமாவது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் உனக்கு அந்த மாதிரியான புத்தியோ என்னமோ கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யோடைய நிலைமை தான் இனி கஷ்டம்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி திரும்பி போக சேதுவுக்கு பயங்கர கஷ்டம், பயங்கர அவமானம், கோவம் எல்லாமே வரதான் செய்யுது. அதே கோவத்தோட இங்கே சேது வந்து நின்றுட்டுருக்கவே செய்கிறாங்க. சேதுவுக்கு இந்த கோவத்தையும் இதெல்லாம் வந்துட்டு சகிச்சிக்கவே முடியல. வீட்டுக்கு போன சேதுவும் அங்கே தான் அப்பா கிட்ட நடந்ததா சொல்ல ஏன் சேது உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா? எதுக்கு தேவையில்லாமல் வம்ப விலை கொடுத்து வாங்குற? திரும்ப திரும்ப தமிழ்ச்செல்வி கிட்ட எதுக்காக நீ மோதிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல அப்பாவை பண்ணதை என்னால் நம்ம ஏற்றுக்க முடியலப்பா, அத்தனை பேர் முன்னாடியே நான் அவமானப்படுத்திருக்கான்னு சொல்ல ஏன் சேது உங்கள் அப்பா சொல்கிறத கேட்டு நீ அமைதியாக இருந்திருக்கலாம்னு மோகனாவும் சொல்லும்போது
எதுக்கு மதனி, எதுக்கு அவன் அமைதியாக இருக்கணும்? அவன் நியாயத்தை பற்றி பேச தான் செய்வான். அவனோட 2 குழந்தையும் அவன்கிட்ட இருக்கிறதுலையும் ஒன்று தப்பு இல்லையே. அந்த தமிழ்ச்செல்விக்கு குழந்தைய பிரிஞ்சு இருந்தால் தான் அந்த குழந்தையோட அருமை என்னென்னு அவளுக்கு அப்பவாது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்ல, நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க அத்தாச்சி, அப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒன்றும் ஓவராக போகலை அப்படின்னு அங்கே ஈஸ்வரியும் சொல்ல, அதுக்கு சௌதரியும் தாமரையும் சொல்கிறாங்க, இங்கே அண்ணன் ராஜாங்கத்தை பார்த்து, அண்ணன் வம்ப விலை கொடுத்து வாங்குறதே இந்த ஈஸ்வரி சித்ரா தான். பத்தாத்துக்கு சேதுவை ஏற்றி விட்டு இன்னொரு பக்கம் பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தைங்க 2 பேரும் தமிழ்ச்செல்விக்கிட்ட இருக்க போகுதா இல்லை சேதுக்கிட்ட இருக்க போகுதான்னு தெரியல. இனிமேல் ஒன்று மாற்றி குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தது இனி யாராவது ஒருத்தவங்க கிட்ட தான் இருக்கவும் போகுது. தமிழ் இந்த விஷயத்த சாதாரணமாக விட போகிறதில்ல, அது எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் எங்கள் சௌதரியும் தாமரையும். அப்படிலாம் அவ்வளோ சாதாரணமாக இட போட்டுறாதீங்க சேதுவும் அவ்வளோ சாதாரணமாக விட்டுட மாட்டான். 2 குழந்தைங்க இனி சேதுக்கிட்ட தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சவால் விடுறாங்க. நீங்கள் என்னமோ தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் ஈஸ்வரி சொல்ல, நாங்கள் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணலை, ஆனால் தமிழ் குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்றவன். அப்போ அவளுக்கு அந்த உரிமை இருக்க தானே செய்யும். சேதுவுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கான உரிமை இங்கே தமிழ்ச்செல்விக்கு இருக்குது. தமிழ்ச்செல்வி அவ்வளோ சாதாரணமாலாம் இதை விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு அங்கே சௌத்ரி தாமரை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே மோகனாவும், இப்போ இதுக்கு தேவையில்லாமல் இதை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க சேது, இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே பேச வேணாம், இதோட விட்டு. ஒன்று குழந்தைங்க 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றப்படும். ஒன்று மீனாட்சி அழகா 2 பேரும் மாறி மாறி உங்ககிட்ட இருக்க தான் போகிறாங்க. இதை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, மோகனை சொன்னதான் சரி. சேது, நான் என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுத்தனா இந்த விஷயத்தில் நீ அமைதியாக தான் இருக்கணும்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் சேது நிற்கிறாங்க. சேது கிட்ட சொல்லிட்டு ராஜாங்க அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு ஈஸ்வரியும் சித்ராவும், மாமா இப்படி தான் சொல்வார், நீ அதை பற்றி யோசிக்காத. ஒன்று யோசிச்சு பாரு, மாமாவுக்கு 2 குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் ஒரு முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு அப்படின்னு திரும்பவும் சேதுவுடைய மனசை மாற்ற, ஆமாம் சின்னம்மா, அழகரும் மீனாட்சி ஒன்றா இருந்தால் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ அதை பண்ணியா சேது, கண்டிப்பாக 2 குழந்தைங்க இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்கிறத இங்கே ஐஸ்வர்யா மேலே மாடியில் என்ன கேட்டுக்கிட்டு கீழே வராங்க. சேது அங்கேருந்து கிளம்பி வெளியே போய்ட்றாங்க. என்ன ஆண்டி இப்படி 2 குழந்தையும் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறீங்க? அப்படி ஒரு வேளை 2 குழந்தையும் வீட்டில் இருந்துட்டுனா சேது மாமா என்னை ஏற்றுக்க மாட்டாரே, என் கூட ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டாரேன்னு அங்கே ஐஸ்வர்யா சொல்ல, ஐஸ்வர்யா நீ நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் 2 குழந்தைங்களும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல, எனக்கு அதான் ஆண்டி புரியலை அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக நடக்கும், அதான் நான் சொல்கிறேன்னு, நான் நினச்ச மாதிரி கண்டிப்பாக சேது உன்னை ஏற்றுப்பான், அதுவும் உங்கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வான். 2 குழந்தைங்க இங்கே வந்துட்டா உன் மேலே காட்டுற அன்பு பாசமும் கிடைக்காம போயிடுவோம் நினச்சி நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்க வைப்பா இந்த ஈஸ்வரி. அதெல்லாம் பற்றி நீ எதுக்கு யோசிக்கிற, கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு சமாதானப்படுத்தி இங்கே ஐஸ்வர்யா மேலே அனுப்பிவிட, ஐஸ்வர்யா கேட்குறதும் சரிதானம்மா, நாங்கள் சித்ரா சொல்லும்போதும் சரிதாண்டி, ஆனால் அதே சமயத்தில் அந்த தமிழ்ச்செல்வி என்கிட்ட மோதி பார்த்தான்ல, அப்போ அவள்கிட்டேருந்து நான் மோதி பார்க்க வேணாம், இந்த விஷயத்தில் நான் ஜெயிக்கணும், அவள் முன்னாடி நான் மண்டிக்கிட்டு நிற்கக்கூடாது, 2 குழந்தைங்களை எப்படி அவகிட்டேருந்து பிரிக்கணுன்றதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரிதாம்மா, அதுக்கப்புறமா இந்த குழந்தைங்க வந்ததுக்கு பிறகு என்ன ஏதுன்றதை பார்த்துக்கலாம், நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காதன்னு சொல்லிடுறாங்க சித்ரா கிட்ட. சரின்னு இங்கே ஈஸ்வரியும் சொன்னதை கேட்டு சித்ராவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தமிழ்ச்செல்வி இருக்காங்க. வீட்டில் ரொம்ப குழப்பத்தோட உங்கள் பேரம்மனை மட்டும்தான் சரியாக அமைச்சு அவர் மட்டும் என்கிட்ட வந்து இப்படி பேசியிருக்கலாமா, 2 குழந்தையும் என்கிட்ட வரத்துக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்துட்டு தமிழ்ச்செல்வி நான் தவற விடவே மாட்டேன். அழகரும் மீனாட்சி என் கூட எப்போதும் என்கிட்ட மட்டுமே தான் இருப்பாங்க, அழகரையும் மீனாட்சியும் அவர் கூட அனுப்பி வைக்க நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அப்படி அனுப்பி வச்சுட்டு இந்த வீட்டில் நான் சும்மாவும் இருக்க போகிறதில்லன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, அடி கொஞ்சம் அமைதியாக இருடின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட என்ன சவால் வேணாலும் விடுவாங்க, அதை நான் எதையுமே எடுத்துக்காமல் இருக்கணுமா, இப்படி குழந்தைய ஒன்று மாற்றி ஒன்று நான் மாற்ற விட்டு அனுமதிச்சதே பெரிய விஷயம், இதில் 2 குழந்தையும் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எதுவுமே பேசாமல் நான் அமைதியாக வேற இருக்கணுமா, அப்படி ஒரு நினைப்பு வேற அவங்களுக்குள்ளே இருக்கான், அப்படி ஒரு நினைப்பு இருந்தால் அதை தூக்கி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாச்சி உடனே ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு ராஜாங்க ஃபோன் அட்டன் பண்ண, சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா என்ன
இதுக்கு மேலே என்னடா அம்மா நொம்மானுக்கிட்டு, ஏண்டா இந்த வீட்டில் இருக்க யாரும் உன் பேச்சு கேட்க மாட்டாங்களா? அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்ததுக்கு பிறகும் உன் பேச்சை கேட்டு கூட உன் பிள்ளை செய்து நடக்க மாட்டானா? அந்தளவுக்கு அவனுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சா? எம்எல்ஏனா என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைப்பான். இங்கே பாரு ராஜாங்கம், 2 குழந்தையும் மாற்றி மாற்றி தான் இருக்கணும். ஒருத்தவங்க கிட்டே 2 குழந்தை இருக்கவும் முடியாது. அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும். சரி, இந்த விஷயத்தில் தோற்று போனானா கஷ்டம் உனக்கு மட்டும்தான். உனக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தான். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா 2 குழந்தை வராமல் இருந்தால் உன்னால் பார்க்க முடியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா என்ன இதுன்னு சேதுக்கிட்ட பேசுகிறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சேதுவை கூப்பிடுறாங்க. என்னையா சேது, என்ன நடக்குது? அந்த தமிழ்ச்செல்வியை பார்த்து நீ சவால் விட்டியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்க, இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரியா சேது, என் பேச்சை மீறி நீ ஏதாவது முடிவு எடுத்தனா அப்புறம் இந்த அப்பா கிட்ட நீ காலம் முழுக்க பேசவே முடியாது. ஒருவேளை இந்த சவாலில் நீ விட்ட சவாலில் ஜெயிக்கலைன்னா, 2 குழந்தையும் இந்த வீட்டுக்கு வரலன்னா, அதுக்கு பிறகு இந்த என்றைக்குமே நான் உன் முகத்தில் முழிக்கவே மாட்டேன்னு ராஜாங்க சொல்லிடுறாங்க. இல்லைப்பா அது அழகரு மீனாட்சி ஒன்றா தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நிச்சயமாக இந்த சவாலில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே சொல்லதுக்கு பிறகு இங்கே வெளியே வந்து செய்து யோசிக்கிறாங்க. எப்படி அழகரையும் மீனாட்சியும் நாம் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, அப்படின்னா எப்படி தான் இந்த குழந்தைங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுன்னு யோசிக்கிறாங்க. அதே போல் தமிழ்ச்செல்வி 2 குழந்தையும் என்கிட்டே தான் இருக்கணும். 2 குழந்தையும் நான் என்றைக்குமே அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன். அப்படி அனுப்பிட்டேன்னா நிச்சயமாக அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே தமிழ்ச்செல்வின்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு பயங்கர யோசனை. தானே வராங்க. அக்கா என்னக்கா யோசிக்கிறேன்னு சொல்ல, இல்லடி அழகரும் மீனாட்சி நீ ஏன் கூடவே எப்போதும் இருக்கணும்னா என்ன பண்ணால் நடக்கும்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போதும், அக்கா இப்போ இதுக்குக்கா நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா நீ கவலைப்படாமல் இரு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு தனம் வந்துட்டேங்க. தனம் தமிழ்ச்செல்விக்கு ஆறுதல் சொல்லிட்டு உள்ளே போகவும் செய்ய, தமிழ்ச்செல்வி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இங்கே யாரோட காவியோடைய நினைப்பு வருது. காவியா உடனே கால் பண்ணுறாங்க. தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசியே ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. காவியாவும், நான் நல்லா இருக்க காவியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் தமிழ்ச்செல்வி காவியா கிட்ட விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டதுமே, ஈஸ்வரி ஆண்டியா அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கோவத்தோடய கேட்கவும் செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் என் குழந்தைங்களோட இருக்கிறத பிடிக்கல, சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவரை தூண்டி விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னுடைய குழந்தைங்க என்கிட்ட வந்தாலும் நான் சந்தோஷம்தான் படுவேன். ஆனால் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். தயவு செஞ்சு அப்படி அவங்க ஏதாவது கோல்மால் பண்ணி என்னுடைய குழந்தைங்களை என்கிட்டேருந்து பிரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுடைய உதவியை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சவால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சில உண்மைகளை வீட்டில் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி சொன்ன விஷயத்தை கேட்டதுமே காவியாவுக்கு ரொம்ப திருப்தி ஆகுது. இதனால் நீங்கள் போஸ் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி போஸ் இந்த விஷயத்தை என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நானும் இந்த விஷயத்தில் அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட இந்த உதவியை கேட்குறதுனால கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஃபோனை வச்சிடறாங்க. தமிழ்ச்செல்வியும் அன்னைக்கு நைட் அதோட போகவும் செய்து அடுத்த நாள் வீட்டுக்கு காவியா போஸ் வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அறக்க பறக்க ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடி இன்னைக்கு தெளிவு ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்ல, எனக்கு அதாம புரியலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே வீட்டில் இருக்க மோகனா கிட்ட விஷயத்தை கேட்டு சாவித்திரியும் தாமரையும் விஷயத்தை புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அப்போ வீட்டில் ராஜாங்கமும் இருக்க வேலையில் தான் எங்கள் வீட்டுக்கு காவியா வரவும் செய்கிறாங்க. காவியா வீட்டுக்கு வந்த கையோடையே, இங்கே வாமா காவியான்னு ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது காவியாவும் போஸும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த 2 பேரும் அமைதியாக நிற்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்டா வந்தோன்னு சொல்ல, என்னம்மா உண்டாயிருக்கியா? உடனே மோகனா பார்த்து, அக்கா ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுங்கக்கா அப்படின்னு சந்தோஷத்தில் இங்கே குதிக்கவும் செய்கிறாங்க ஈஸ்வரி. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே அதை பார்த்துக்கிட்டு இருக்க சாவித்திரி அவங்கள பார்த்தா உண்டாயிட்டு அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போக வந்த மாதிரி தெரியலையே. அவங்க இருக்கிற சோகத்தையும் கோபத்தையும் பார்க்கும்போது இது முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு வந்தது போலல இருக்கு. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சாவித்திரி காவியாவை பார்த்து கேட்க, இங்கே அங்கே உட்காந்துருக்க ராஜாங்கத்தை பார்த்து, மாமா ஒரு முக்கியமான விஷயம், அதை இவரே சொன்னாதான் சரியாக இருக்கும் போஸ் அப்படின்னு கண்ணை காட்டும் போது, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஓடி போய் காலில் விழுகிறாங்க. ஏ போஸ் கிளம்பியா முதல்ல, என்னாச்சு இப்போ எதுக்கு என் காலில் சொல்லும்போது தான் சேதுவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அங்கே காவியாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
மாமா அவர் தப்பு பண்ணியிருக்காரு, மன்னிப்பு கேட்குறாரு, அதுவும் மிகப்பெரிய தப்பு. அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுப்பீங்களான்னு தெரியல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல கிளம்பியா போஸ், என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லி அப்படின்னு கேட்கும்போது தான், பெரியப்பா உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதில்ல, அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணினதே நான் தான். உங்கள் மேலே இந்த கோபத்தில் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்ற கோபத்தில் தான் நான் அதெல்லாம் பண்ணினேன். ஆனால் அதோட மட்டும் நிற்கலை பெரியப்பா. ஹாஸ்பிட்டலில் உங்களை அட்மிட் பண்ணதுக்கு பிறகு கூட உங்களை நான் அங்கேயும் தான் கொலை பண்ண வந்தேன். ஆனால் அன்னைக்கு உங்களை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றினது இங்கே தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறேன், என்னத்தை சொல்கிற அப்படின்னு ராஜாங்கம் அதிர்ச்சியோட கேட்க, நடந்த விஷயத்தை போஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே சேது வந்து சட்டையை பிடிக்கும் போது காவியா தடுத்து நிறுத்துறாங்க. இவ எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு இங்கே சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல எனக்கும் அந்த அண்டி புரியலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த விஷயம் அம்மாவுக்கு கூட தெரியும்னு அங்கே போஸ் சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தான் விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியவும் செய்யுது. ஈஸ்வரி உனக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமான்னு அங்கே மோகன் அவன் கேட்குறாங்க, ராஜாவும் கேட்குறாங்க. இல்லை மாமா அது வந்து மாமா அப்படின்னு தயங்கப்படி நிற்க, அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல் காவியா வந்துட்டு இன்னொரு உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை மாமா, ஒரு முக்கியமான விஷயத்த நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அது இப்போ வரைக்கும் போஸுக்கு கூட தெரியாது. போஸுக்கு இந்த விஷயத்த ஆல்ரெடி என்கிட்ட ஒரு மனசு திறந்தி சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவெடுத்து தான் நான் அவரை இங்கே கூட்டிகிட்டு வரவும் செஞ்சேன். ஆனால் இங்கே வந்து இந்த உண்மையை அவர் சொல்லிடுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே நிமிஷம் அடுத்த உண்மையை நான் சொல்ல போகிறேன்னு இவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க. என்ன காவியா என்ன சொல்ல வர சொல்லு, முதல்ல நீ சொன்ன இந்த விஷயத்தையும் எங்களால் தாங்கிக்க முடியாமல் நின்றுட்டுருக்கோம். இதை தவிர்த்து வேறு என்ன உண்மை இருக்குது இந்த வீட்டில் மறைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மோகனா சொன்னதை கேட்ட உடனே இருக்குது, மிகப்பெரிய ஒரு உண்மை இந்த வீட்டில் மறைஞ்சிருக்கு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, காவியை சொன்ன விஷயத்தை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு பதட்டப்படுறாங்க. அடுத்து என்ன உண்மையை சொல்ல போகிறான்னு தெரியலையே காவியான்னு நினச்சி ஈஸ்வரியும் சித்திரவும் பதட்டத்தோடு நிற்க, நீ சொல்லுமா காவியா அப்படின்னு அங்கே சாவுத்திரியும் தாமரையும் எங்கள் காவியாவை பார்த்து சொல்ல, காவியா அப்போ தான் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. இந்த வீட்டிலேருந்து ஒரு தடவை போஸுக்கு ஃபோன் வந்துச்சு. போஸோட ஃபோனை அட்டன் பண்ணதே இங்கே நான் தான் அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், போஸோடைய ஃபோனை அட்டன் பண்ணதே நான் தான். அதில் யார் பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனில் இருக்க ஆடியோ ரெக்கார்டை வீட்டில் எல்லார்கிட்டையும் எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டவும் செய்கிறாங்க காவியா போட்டு காட்டுற உண்மை தான் அத்தனை பேருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குது. ஈஸ்வரி தான் இங்கே பேசவும் செஞ்சுருக்காங்க அப்படின்றது. ஈஸ்வரி போஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த வீட்டில் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஐஸ்வர்யா இங்கே தான் குரல் மாற்றி தமிழ்ச்செல்வி குரலில் ஃபோன் பேசினதும் அது மூலமாக அந்த கல்யாணம் நடந்ததும் அதுக்கப்புறமா தமிழ் வீட்டை விட்டு போனதும் எல்லா சந்தோஷத்தையும் எங்கள் போஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போஸ் மாதிரி எங்கள் ஃபோனை வந்துட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் காவியாவும் இதை எதுவுமே எல்லாத்தையுமே கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த உண்மை எனக்கு எப்போவோ தெரியும். இந்த உண்மையை சொல்லணும்னு தான் நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் முக்கியமான வேலை விஷயமா அப்பா என்னையும் போஸையும் வெளியூர் அனுப்பி வச்சுட்டாரு. நாங்கள் திரும்பி வரதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. திரும்பி வந்த 2 நாளில் நான் எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்தணும்னு நினச்சேன். விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நாம் இந்த உண்மையை எப்போதும் சொல்லியிருந்தா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. சேது மாமாவுக்கு எங்கள் ஐஸ்வர்யா கூட கல்யாணம் நடந்திருக்காது. எல்லா தப்பும் ஏதோ ஒரு வகையில் என்னால் நடந்துருச்சேன்னு நினச்சி வருத்தத்தில் தான் என்னால் வெளியே கிளம்ப முடியாமல் இருந்தேன். ஆனால் கடைசி நிமிஷத்தில் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு அப்படின்னு அங்கே காவியை சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கேட்டது ஒரு உதவி தான், ஆனால் அவங்க செஞ்சது பல மடங்காக திருப்பி தான் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு உதவி செஞ்சுருக்காங்க. போஸ் விஷயத்தை மட்டுமே தான் வீட்டில் வந்து சொல்ல சொன்னாங்க. ஆனால் போஸ் விஷயத்த சொன்னது மட்டும் இல்லை, தமிழ்ச்செல்வி விஷயத்தையும் சேர்த்து சொல்லி இப்போ தமிழ்ச்செல்விக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு காவியை வந்து நிற்கவும் செஞ்சுருக்காங்க. காவியோடைய இந்த உண்மையை வந்துட்டு யாருக்குமே எதிர்பார்க்கவே இல்லை. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா காவியான்னு கேட்டுட்டு இங்கே செய்து சொல்ல, ஆமாம் நான் சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு அங்கே காவியை போட்டு உடைக்கவும் செய்கிறாங்க. காவியை சொன்ன விஷயம் மட்டும் கிடையாது, அந்த கூட இத்தனை பேர் வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் சேதுவுக்கு பயங்கரமான கோபம் வருது. மாமா இப்போ கோவப்பட்டு இப்போ இந்த கோவப்படுறதுனால உங்களுக்கு நீங்கள் இழந்த வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதா? இல்லை, எதையுமே நிதானமாக யோசிக்கணும், நிதானமாக இருக்கணும். அளவுக்கு மீறிய கோவம் வாழ்க்கை அழைக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்குன்னு அங்கே காவியை சொல்ல, இங்கே போஸ் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. போஸ் பண்ணது தப்பு தான்.
போஸ் பண்ணது தப்புனா அதை விட பெரிய பாவத்தை தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கைவிட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆசைவாட்டை காட்டி அவங்க கூடவே வச்சுருக்கீங்க. இதுவும் மிகப்பெரிய தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் காவியா. ஐஸ்வர்யா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நான் செஞ்சது தப்பு தான் மாமா, நீங்கள் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. ஈஸ்வரி சித்ரான்னு 2 பேர் நிற்க, அப்போ இவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? நீங்கள் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வி உங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டான். இனி 2 குழந்தையும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக உங்ககிட்ட அனுப்பி வைக்க போகிறதே இல்லை. வீட்டை சவால், அதாவது சவாலில் இங்கே தமிழ்ச்செல்வி ஜெயிக்கிறதுக்கு அதாவது சொல்கிறதுக்கும் சவால் என்னன்னு நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ்ச்செல்வி இதில் ஜெயிச்சிட்டாங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட தான் 2 குழந்தைங்களும் இருக்கவும் போதும். தமிழ் எதுக்காகவும் இனி என்றைக்குமே 2 குழந்தைங்களை விட்டு கொடுக்கவும் போகிறதில்ல. இந்த 2 குழந்தைங்களை வச்சு பெரிய ட்ராமாவை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்களாண்டி? இப்போ நீங்களே இந்த வீட்டில் பெரிய தண்டனை அனுபவிக்க தான் போகிறீங்க. செஞ்ச பாவத்துக்கு உங்களுக்கு தண்டனை ஒன்று கிடைக்க தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. ராஜாங்க ரொம்ப கோவத்தோட சேதுவை பார்த்து, இனிமேல் என் முகத்தில் முழிக்காதையா, 2 குழந்தைகளை என்னை விட்டு பிரியறதுக்கு நீயும் காரணமாயிட்ட, அந்த பொண்ணு வீட்டை விட்டு போகிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்னு ராஜாங்கோ தன்னை தானே தண்டனை கொடுத்துக்கிற விதமாக பேசவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி சித்ரா 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, செஞ்ச தப்புக்கு நீங்கள் வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். எங்கே போவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சித்ராவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க எங்கள் ராஜாங்கமும். வெளியே போய் நிற்கிற 2 பேரும் அழுதுகிட்டே நிற்க, வெளியே வந்த காவியா, உங்களுக்கு தண்டனைன்னு ஒன்று இப்படி தான் கிடைக்கணும்னா அது விதி இருந்தால் மாற்ற முடியாது, நீ எனக்கு ஒரு மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க ஈஸ்வரி. அதுக்கு காவியாவும், உங்களுக்கு மருமகளாக இருக்கிறனால தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினச்சேன், இதுவே உங்களுக்கு மருமகளாக இல்லாமல் இந்த வீட்டில் வேறு ஒரு ஆளாக இருந்திருந்தனா நடந்திருக்கதே வேற அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா போஸ் அப்படின்னு போஸை கூட்டிகிட்டு அங்கேருந்து காவியா கிளம்பி போயிடுறாங்க. ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே அழுதுட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் உடஞ்சி போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அங்கே சேது ஆறுதல் சொல்கிறது கூட யாருமே இல்லை. ஐயா சேது முதல்ல கிளம்பு அப்படின்னு கருப்பு கூப்பிடுறாங்க. அப்பாவை ஏமாற்றி தமிழை ஏமாற்றி இப்போ தன்னைத்தானே நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது அழுகும்போது அதுக்கு கருப்பு சொல்கிற ஒரே விஷயம், நிதானம், வாழ்க்கையில் பொறுமை, நிதானம், இது 2 இல்லைன்னா ஒருத்தவங்க வாழ்க்கை எந்த மாதிரி போகுன்றதுக்கு உன் வாழ்க்கை ஒரு உதாரணையா? இனி என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. உன் அப்பா உன்னை ஏற்றுக்கணும், உன் அப்பா உன்னையும் ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீ ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணணும். தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட உன்னோட பாவத்தை கழுவ முடியாது. நீ பண்ணியிருக்கிறது அவ்வளோ பெரிய பாவம். கேட்பார் பேச்சு கேட்டு நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணியிருக்க. இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கு சரியாகும்னு சொல்ல தெரியாது. ஆனால் தமிழ்ச்செல்வி உன்னை ஏற்றுக்கிட்டு வாழணும்னா நீ தமிழ்ச்செல்விக்காக காத்திருந்து தான் ஆகணும் அப்படின்னு கருப்பு சொல்லிடுறாங்க. சேது சொன்ன விஷயத்தால் இங்கே உடஞ்சி போய் உட்காந்து எங்கள் சேது, அதாவது கருப்பு சொன்ன விஷயத்தால் உடஞ்சி போய் உட்காந்து சேது அழுகிறாங்க. வீட்டில் அப்பத்தாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, ஏண்டி அதான் சேது, அதாண்டி நீ சேது கூட அப்படின்னு சொல்லும்போது, போதும் அம்மாச்சி, உங்கள் பேரனுக்காக நீங்கள் பேசினதெல்லாம் போதும். அன்றைக்கி நான் தப்பு பண்ணலன்றத நீங்கள் நம்பினீங்க, அந்த வீட்டில் இருக்க யாரும் என்னை நம்பலை. முக்கியமாக என்னை தொட்டு தாலி கட்டின என் புருஷன் என்னை நம்பவே இல்லை. இன்றைக்கி என் மேலே தப்பு இல்லை, என் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னாருன்றதுக்காக என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவர் கூட நான் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்துட முடியும்? முடியாது. அதுவும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவர் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க ஒருத்தர் கூட என்னால் என்றைக்குமே சேர்ந்து வாழ முடியவே முடியாது. அது மட்டும் இல்லை, கட்டின பொண்டாட்டியை நம்பாத ஒரு மனுஷனை நான் என்றைக்கு மதிக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். நான் சொன்ன சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன். என் 2 குழந்தைங்களும் இனி அந்த வீட்டுக்கு போக போகிறதில்ல, பெரிய வீட்டுக்கு நான் கொடுத்து அனுப்ப போகிறதும் இல்லை. என் 2 குழந்தைங்களும் இனி என் கூட மட்டும்தான் இருக்க போகிறாங்க அம்மாச்சி. இந்த விஷயத்தில் இனி நீங்கள் தலையிடாமல் தான் சரி. 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக உங்களை நான் என்னால் பார்த்துக்க முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் கூட இந்த வீட்டில் இருங்க அப்படி நாங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அடியே தமிழ், நாங்கள் கொஞ்சம் சொல்கிறத கேளுன்னு சொல்ல, என்னால் சுயமரியாதை விட்டெல்லாம் அந்த வீட்டுக்கு போய் நிற்க முடியாதுமா. அதுவும் தப்பு பண்ண அந்த மனுஷன் ஒரு வார்த்தை மன்னிப்புன்று கேட்கக்கூட தயங்கம்மா நின்றுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நான் போய் எல்லாத்தையும் இழந்து நான் அவர்கிட்ட போய் நின்று நான் அந்த வீட்டில் போய் வாழணும், நான் தான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுட்டே என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறியா? அப்படி ஒரு விஷயம் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லும்போது அக்கான்னு சொல்லிட்டு தானே உள்ளே ஓடி வராங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்க, வெளியே பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது வெளியில் சேது நிற்கிறாங்க. பேக்கும் கையுமா நிற்கிற சேதுவா கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே விருப்பப்படாமல் எங்கள் தமிழ்ச்செல்வி நின்றுட்டு இருக்க. வீட்டில் இருக்க எல்லாரும் சேதுவை வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் சேது தன்னுடைய எம்எல்ஏ அப்படின்ற ஒரு அடையாளத்தை இழந்து ஒரு மனுஷனாக அதுவும் திருந்தி இந்த வீட்டுக்குள்ளே தமிழ்ச்செல்வி தன்னை ஏற்றுக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் சேது அந்த வீட்டுக்கு வெளியவே நிற்க, மா
இங்கே என்னம்மா வேடிக்கை, வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு சேது இங்கே தமிழ்ச்செல்வி உள்ளே போக இங்கே அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சேதுவன் சேது, அன்னைக்கு நாங்கள் சொன்னதை ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்டுருந்தா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாயான்னு சொல்ல, என்ன மன்னிச்சிரு அப்பத்தா அப்படின்னு காலில் விழுந்து கதற சேதுவை பார்த்துட்டு எங்கள் அப்பத்தான் அழுகிறாங்க. ஏன் இப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லும்போது, என்னால் இனிமேல் தமிழ்ச்செல்வியை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, அட போயா, இதுக்கு மேலே நீ தமிழ்ச்செல்வியை பிரிஞ்சு இருந்தானே, பிரிஞ்சு இல்லாட்டினா தான் என்ன, ஏன்னா தமிழ் உன்னை ஏற்றுக்கிறதா இல்லவே இல்லையே, தமிழ் கூட நீ சேர்ந்து வாழ்கிறதுன்றது நீ கனவுல கூட நடக்காது அப்படின்னு அங்கே அப்பத்தா சொல்ல, நீயே இப்படி சொல்லிட்டா எப்படி அப்பத்தா, நான் பண்ண தப்பே எல்லாத்தையும் நான் இங்கே உணர்ந்து வந்து நிற்கிறேன்னு சொல்ல, உணர்றதுக்கான நேரம் இது இல்லையே, நீ தான் அந்த ஐஸ்வர்யா காலத்தில் தாலி கட்டிட்டேன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் அவள் என் மனைவியாக நான் வாழவே இல்லை, அவ கூட நான் சேர்ந்து வாழவே இல்லை, தமிழ்ச்செல்வி கூட வாழ்ந்த பிறகு என்னால் எப்படின்னு சொல்லும்போது, நீ தான் உன் சின்னம்மா ஈஸ்வரி பேச்சை கேட்டு 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 இந்த நிலைமைக்கு வந்து ஆளாகி நின்றுட்டியடா, இதுக்கு மேலே நீ திருந்துறதுக்கோ இல்லை மனசு மாறத்துக்கோ எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு போக, ஆனால் சேது அந்த இடத்த விட்டு போக மறுக்கிறாங்க. அங்கே வெளியில் இருக்க கொட்டகையில் தங்கி எப்படியாவது தமிழ்ச்செல்வி மனசை மாற்றணும்னு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ் இந்த சேதுவை ஏற்றுக்காமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சேது மாதிரி ஒரு முட்டாள், கேப்பார் பேச்சை கேட்குறவங்க, இந்த நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறவங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட என்றைக்குமே வாழ முடியாது. சுயமரியாதையோட தான் குழந்தைங்க கூட தனியாக சந்தோஷமாக வாழுறது எவ்வளவோ நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க.